ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் பாலா ஃப்ரம் பேபி டெலிலோஸ். நான் மறுபடியும் வந்துட்டேன். இந்த தடவை ஜிம்மின்கான ஒரு எஃப்எஃபோட தான் வந்திருக்கேன். ஓகே, நான் முடிஞ்ச வரை ஒரு 10 இல்லைன்னா 15 எபிசோட்ஸ் வரைக்கும் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது குறைஞ்சபட்சம் தான். என் ஸ்டோரி நான் எவ்வளோ எழுதியிருக்கேன், அது எத்தனை எபிசோடு வரும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் முடிஞ்ச வரை சீக்கிரம் கம்மியான எபிசோடில் முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். பொறுமையாக எல்லோரும் பார்க்கணும். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்குப்பா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. எப்படி எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க எனக்கு. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரோஸ்லாம் பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸாக ஜிமின், மான்வெளி, ஆயிரா, ஜங்குக் அண்ட் கண்மணி, இந்த 5 கேரக்டர்ஸ் வந்து நான் மெயின் கேரக்டரை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டோரி நேம் கடிதங்கள். கடிதங்கள் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஜிமின் சவுத் கொரியன் சீனியர் மிலிட்ரி ஆஃபீஸர், லேத்தனன்ட் கொலனல் போஸ்ட்டில் இருக்க ஒரு சீனியர் மிலிட்ரி மேன். அண்ட் ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட் லேத்தனன்ட், ஜிமினோட ஜூனியர். அண்ட் மான்வெளி எனக்கு பார்டர் லொக்கேஷன் வேணுன்றதுனால இந்தியா டு பங்களாதேஷ் பார்டரில் இருக்க மாதிரியான ஒரு மலைக்காடு கிராமத்தில் இருக்க மாதிரி, முள்ளக்காடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு கிராமத்து பொண்ணு தான் மான்வெளி. அண்ட் கண்மணி வந்து இந்தியன் சீனியர் மிலிட்ரி ஆஃபீஸரோட பொண்ணு தான் கண்மணி. அப்புறம் ஆயிரா கேரக்டர் வந்து நார்த் கொரியன்கள் மோசான் கண்ட்ரி பக்கத்தில் இருக்க மவுண்ட் பேட்டோ அப்படின்ற ஒரு இடத்துல சாங்வால்ரி வில்லேஜில் இருக்க, அதாவது நார்த் கொரியன்கள் தான் ஆயிரா. இது எல்லாமே ஊர் பேர், லொக்கேஷன், இது பேர் எல்லாமே ஒரு ஃபிக்ஷனலாக தான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் டைம்லைன் வந்து 1960s to 70s அந்த ஒரு வின்டேஜ் அந்த செட்டப்பில் நான் எடுத்திருப்பேன். 1960ஸ்லேருந்து 70ஸ்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு டைம்லைனில் தான் இந்த ஸ்டோரி இருக்கும். சரி, ஓகே, வளவலன்னு பேசிக்க வேணாம். இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிடுறேன். எஃப்எஃப் நேம் கடிதங்கள். இது ஜிமின்கான எஃப்எஃப் தான். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடிதங்கள் எபிசோட் 1. இந்த எபிசோடோட நேம் பிஹைண்ட் த லெட்டர்ஸ். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கே சவுத் கொரியன் புசான் கண்ட்ரி தான். ரொம்ப அழகான ஒரு வீட்டை சுற்றி கார்டனிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்க மாதிரி, பூக்கள், பறவைங்க சத்தத்தோட ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலில் ஜியான் ஜங்குக் லேத்தனன்ட் கொலனல் அப்படின்ற ஒரு நேம் போர்டும் இருக்கும். சார், போஸ்ட். மார்னிங் டைம் போஸ்ட் வந்திருக்கும். உள்ளேருந்து ஒரு லேடி தான் வருவாங்க. கொலனல் சார் இல்லைங்களா, அவங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. சார் குளிச்சிட்ருக்காங்க, கொடுங்க நான் சைன் போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சைன் போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 லெட்டர் வரைக்கும் போஸ்ட் வந்திருக்கும். எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த போஸ்ட்லாம் பார்க்குறாங்க. எல்லாமே அவங்க ஆஃபீஸ்லேருந்து, ஆஃபீஸர்கிட்டருந்து அந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான போஸ்ட் லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. இடையில ஒரே ஒரு ப்ளூ கலர் பர்சனல் லெட்டர் மட்டும் ஒன்று வந்திருக்கும். பட் அதை பார்க்கல அவங்க. பர்சனல் லெட்டர் இந்த மாதிரி எதையுமே அவங்க பார்க்காம டக்குன்னு பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் தமிழில் எழுதியிருக்கிறதுனால, தமிழில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு க்யூரியஸில் அந்த லேடியும் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த லெட்டர் வாசிக்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு தெரியல. பட் அதை வாசிக்க அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. முகம் ரொம்ப வாடுது. கண்ணில் ஒரு கோபம், வருத்தம், சோகம் எல்லாமே கலந்து அந்த லெட்டர் அப்படியே படிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக ஜங்குக் அப்போ தான் குளிச்சுட்டு வர்றாங்க. வெளியே வரும்போது அந்த டவலால் தலையை துவட்டிட்டு வந்து அந்த லேடியை அப்படியே பின்பக்கமாக ஹக் பண்ணிவிட்டு, குளித்தது என்னமோ நான் வாசம் மேலே வருது அப்படி சொல்லி ஹக் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாங்க. அவங்க கையில் அந்த லெட்டர், அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டுருக்கு. கண்மணி, இந்த லெட்டர் ஒன்று யார் படிக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லெட்டர் வாங்கிடுறாங்க. பட் லெட்டர் வாங்கினாலும் கண்மணி அப்படியே சில மாதிரி நிற்கிறாங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. கண்மணி, இந்த லெட்டர் இது 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 எனக்கான லெட்டர் கிடையாது கண்மணி, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஜங்குக் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் கண்மணி ஒரே கேள்வி தான், மான்வெளி யார்? என்கிட்ட எதுவும் மறக்கிறீங்களா? இப்போ வர எனக்கு உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லை.
உங்கள் மனசு திறந்து எப்போ உண்மை சொல்கிறீங்களோ அது வரை காத்திருக்கேன். அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அங்கேருந்து அவங்க போய் அவங்க இந்தியா கிளம்பணும், ஊருக்கு கிளம்பிட்டுருப்பாங்க. ஸோ அது சில லக்கேஜ்லாம் அங்கே பேக் பண்ணுற வேலையை அவங்க கண்ணை தொடச்சிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே புரியவே இல்லை. அவங்க கேட்ட கேள்விக்கு அவரால் எப்படி பதில் சொல்கிறது? அந்த லெட்டர் வேறு படிச்சுட்டாங்க. மான்வில் யார்? ஆனால் இத்தனைக்கும் இவ்வளவும் கேட்டவங்க அவங்க மேலே சந்தேகம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போகவும், அவருக்கு அதை எப்படி சொல்கிறது? இத்தனை நாள் உண்மையை மறைச்சிட்டோமா? இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் நிற்பாங்க ஜங்குக். ஜங்குக் அந்த லெட்டரை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு லக்கேஜ் பேக் பண்ணிகிட்டு இருந்த கண்மணியோட கைகள் ரெண்டையுமே பிடிச்சி அவரோட கழுத்தை சுத்தம் பண்ணிட்டு ஹக் பண்ணிவிட்டு நெத்தியில் இருக்க குங்குமம்லாம் அவர் முகத்தில் பதிகிற மாதிரி முகத்தோட முகம் பதிச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கண்ணிலேருந்து வர கண்ணீருக்கு நான் காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிட கண்மணி. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்காரோட கைகளால் கணத்தில் வடிஞ்சிட்ருக்க கண்ணீரை தொடச்சிட்ருக்காங்க. உன் மனசை காயப்படுத்தின உன்னை கண்கலங்க வச்ச அந்த ரகசியம் இனி எனக்கு ரகசியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரகசியத்தை இனி நான் காப்பாற்ற போகிறதில்ல. இப்போவே சொல்லிடுறேன், அந்த கடிதம் வான்வெளி எண்ணிட்டு இருந்து வந்த அந்த காதல் கடிதம் எனக்கானதில்லை. ஜிமின் எனக்கு வந்தது. இப்படி ஜங்குக் சொன்னதும் கண்மணிக்கு புரியல. டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, இது ஜிமின் ஜிமின் எனக்கு வந்ததா? இத்தனை வருஷம் கழிச்சு. அவங்க ரொம்ப புதிராக கேட்பாங்க, ரொம்ப புரியாத மாதிரி அந்த அந்த கேள்வி கேட்கவும் என்ன மன்னிச்சிரு கண்மணி. இத்தனை நாள் இதை அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சதுக்கு. உனக்கு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இதை உங்ககிட்ட இருந்து மறக்கலை. இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே இதை மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்படி ஜங்குக் சொல்லிவிட்டு கண்மணி உட்கார வச்சு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, வாங்க நம்மளும் அப்படி பாஸ்ட்டுக்கு போவோம். சரியாக ஒரு 15 years பேக், 1963 August 9 அன்றைக்கி புசான் மிலிட்ரி கேம்பில் ஒரு குழப்பம் உண்டாச்சு. என்ன ஜிமின் இது விளையாட்டு? விளையாட்டு எதுலெல்லாம் காட்டுறதுன்னு ஒரு விவசாயெல்லாம் போச்சுல. சரி, எடுத்துகிட்டு போ. என்ன சார்? எதை எடுத்துகிட்டு போக? அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போ. மறுபடியும் தெரியாத மாதிரியே கேட்காத. எந்த லெட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் பார்க்குறாங்க. டேபிளில் ஒரு லெட்டர் இருக்கும். ஜிமின் அதை எடுத்து பார்க்குறாங்க. பேர் எதுவுமே போடாமல் ஒரு லெட்டர் இருக்கும். இது என்ன லெட்டர் சார்? தெரியாத மாதிரியே கேட்கல. அழகான ஹேண்ட் ரைட்டிங் இங்கே இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது பேர் இல்லாத இந்த லெட்டர், அதுவும் மறுபடியும் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ண போகிற மாதிரி போட்டிருக்க. சரி, எடுத்துகிட்டு போ, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜின் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சார், நான் எந்த லெட்டரும் எழுதலையே சார் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே ஜிம்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கும். ஆனால் இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்குது. பட் சார், நான் இதை எழுதவே இல்லை. நீ எழுதலைன்னா அது வேறு யாரும் எழுதியிருப்பா. அப்போ தான் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் எழுதுனது நான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்குள்ளே வர்றாங்க. 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு திரும்பி பார்க்குறாங்க. பிகாஸ் ஜின்னோட பிரதர் தான், தம்பி தான் ஜக்கி. திரும்பி பார்க்குறாங்க. நீலாம் ஒரு அண்ணனா? என் ஹேண்ட் ரைட்டிங் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா? இதில் நீ சீனியர் வேறு, உனக்கு கீழே தான் நான் வேலை பார்க்கணும், எல்லாம் என் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த லெட்டர் ஜிமின் கையில் அந்த லெட்டர் வாங்கிட்டு அதில் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதிட்டுருக்காங்க. எழுதிட்டு இந்தப்படி என்னிலேருந்து நான் இங்கே போஸ்டிங் ஆகிக்கிறேன்.
இத நான் சொல்லணும். நீங்க போஸ்டிங் ஆகணுமா? ஆகக்கூடாதான்றது. என்னது சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ்லாம் இல்ல. சும்மா உன்ன இரிட்டேட் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். உன்ன யாரு இந்த கேம்ப்ல போஸ்டிங் போட்டது? ஐயோ! உன்ன வச்சு மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிருமே. ஹலோ, ஹலோ ரொம்ப தான் பண்ணாத. நானும் உன் கூடயெல்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜின்னும் ஜேகேவும். ஜிமின் அப்ப 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 சார் நான் கிளம்பவா? ஏய் இரு ஜிமின் இரு. இவன் என் தம்பி தான். இனிமேலேருந்து இவனும் இங்கே போஸ்டிங் ஆயிடுறான். உனக்கு ஜூனியர் தான். சரி ஓகே சார். இனிமே நல்லா பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல. அவன்ட்ட இருந்து உன்ன நீ நல்லா பார்த்துக்க. சார்? ஆமா. அவன் ரொம்ப சேட்டை பிடிச்சவன். இப்பயே பார்த்தல என்ன வாய் பேசிட்டு இருக்கான்னு. அவன்ட்ட லிமிட்டா வச்சுக்க. ரொம்பலாம் பேசிக்காத. சரியா? இல்லைன்னா உன்னையே அடிச்சு சாப்பிட்டுருவான். அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே சார் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு சரி ஓகே. எனக்கு வேலை இருக்கு. மத்த எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்ட ஜேகேய ஒப்படைச்சிட்டு ஜின்னும் வேலையா வெளிய கிளம்பிடுறாங்க. அப்போ ஜேகே தான் கேட்பாங்க. நீங்க தான் ஜிமினா? ஆமா. அண்ணி நெறையா சொல்லியிருக்காங்க உங்கள பத்தி. ரொம்ப நாள் உங்கள பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியா உங்களுக்கு ஜூனியராவே. சூப்பர். ரொம்ப ஜாலியா இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு எப்படி? ஆ எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ரொம்ப அதிகம்லாம் பேசிக்கல. அதோட அவ்வளோ கொஞ்சமா பேசிட்டு 2 பேரும் ஒர்க் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த கேம்ப்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. ஜின் அண்ணின்னு ஒரு சில சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. எஸ். இப்போ நம்ம இங்கே எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. சவுத் கொரியாஸ் அலைட் பீஸ் மேக்கிங் மிஷன். எஸ். இதுதான். இந்த ஒரு காரணம் தான். இதுக்காக சவுத் கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு 7 பேர் கொண்ட டீம் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் இருக்க ஒரு லாயலான ஒரு பர்சன், ரொம்ப திறமையான ஒரு பர்சன் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்டிருந்து பின்னாடிருந்து ஜிமின்ற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கும். எஸ் ஜிமின் தான். ஜிமின் தான் இந்த 7 பேர் இந்த டீமை லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறது. ஜிமின், ஜேகே அண்ட் இன்னும் ஒரு சில 5, 6 பேர் சொல்லிட்டு இவங்க 7 பேரும் தான் இந்த மிஷனுக்காக நாளைக்கு இந்தியாவுக்கு கிளம்ப போகிறது. சரி ஓகே. போகிற வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்ருக்காங்க. மீட்டிங் ஓவர். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே எல்லாருமே அந்த 7 பேரும் சொன்ன மாதிரியே ஷிப்பில் சவுத் கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. சரி ஓகே. இதோட நான் இந்த எபிசோட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கா இல்லையா இல்லை எப்படி வந்திருக்கு எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கொஞ்சம் நர்வஸோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கன்ஃப்யூஸ்டாகவே இருக்குது. நான் நினச்ச மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேனா இல்லை ஒன்றுமே புரியல எனக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கா இல்லையான்றதை சொல்லிட்டு போங்க. சரி ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு எபிசோடில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். பாய் பாய்.